டேய் தோத்துட்டானுடா. சரிடா தோத்துறேன் போட்டுக்க. செஞ்சவங்களே எத்தனை தடவை தான்டா குஜிலி மஸ்து பண்ணுவீங்க. அதாவது இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட இவங்களை நம்பி ஆய் ஊயின்னு வாய விடாம அடுத்த மேட்ச்ல இவங்களால குஜிலி மஸ்து ஆயிரம். இந்த சீசனுக்கே இந்த ரங்கே வாத்தியார் மாதிரி துண்ட தூக்கி வீசிட்டு அமைக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. ஐ மீன் சிஎஸ்கே. ஏன்னா இவ்வளவு அழகா ஜெயிக்க வேண்டிய மேட்சே ரொம்ப அசிங்கமா தோத்தது நம்மளா தேரும். அப்புறம் இந்த ராசு நீ கேப்டன்ஷிப் பிரஷர்னு 2 சீசனா எப்படிப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு சீசனே முங்கி போச்சு. சரி அடுத்த சீசன் ஆரம்பிச்சு முத மேட்ச் சரி கேப்டன்ஷிப், சரி 2வது மேட்ச், சரி 3வது மேட்ச், சரி 4வது மேட்ச், சரி 5வது மேட்ச், 6 மேட்சாவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ரைட், இதுக்கு இடையில ஒரு ஸ்கேமர் ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவனையும் போட்டு அடி போயிருங்க. SRH vs CSK ஒரு வழியா டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணி ஹைதராபாத் கிரவுண்டு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து என்ன காய்ச்ச போறாங்களோன்னு பயத்துல நினைச்ச மாதிரியே கஞ்சி காய்ச்சிட்டாங்க. பவர் பிளே 75 ரன் பவர் பிளேல, அதுல முக்காவாசி அபிஷேக் சர்மா. பவர் பிளே முடிய போற நேரத்துல டிராவிஸ் ஹெட், பவர் பிளே முடியறப்ப இஷான் கிஷனும் அவுட். ஆனா அதுக்கப்புறம் வந்த ஹென்ரிச் கிளாசன் CSK பவுலர்ஸை கொஞ்ச நேரம் சூற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பவுலிங் சைடு ரொம்ப நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா பண்ணாங்க. அதாவது அன்சுல் காம்போஜும் ஜெமி ஓவர்டனும் முகேஷ் சௌத்ரியும் சேர்ந்து ஒரு 200க்கு மேல போக இருந்த ரன் 20 ஓவர்ல 9 விக்கெட் இழப்புக்கு 194 முடிச்சிட்டாங்க. அதுலயும் அந்த கடைசி ஓவர் அன்சுல் காம்போஜ் சூப்பரா போட்டாப்ல. வாவ், சிஎஸ்கே இன்னைக்கு பவுலிங்ல செம்மையா பண்ணிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்பைடர்மேன் படத்துல பழைய தமிழ் கார்ட்டூன் வரும் தெரியுமா முன்னாடி, அதுல சொல்லுவாப்ல என்னோட சிலந்தி உணர்வு எச்சரிக்குது. அது மாதிரி நம்மளோட மஞ்ச உணர்வு எச்சரிக்கை. ஐயோ இவங்க பவுலிங் நல்லா போட்டா பேட்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு 195 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி இறங்கின சிஎஸ் 2வது ஓவர்ல சஞ்சு அது சரி ரைட்ரா விளங்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே கிட்டத்தட்ட பல மேட்ச்களா ருத்துராஜ் கைக்கோட வேற கேப்டன்ஷிப் பிரஷர்ல ஆடிட்டு இருக்காப்ல. ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு காச்சுனாப்ல வருங்க, நீங்க பவர் பிளேல 75 ரன்னா நாங்க 76 ரன் அடிப்போம்டான்னு காட்டு ஓவர்லாம் 26 ரன் நல்லா மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சு விளையாண்டுட்டு இருந்த பையனுக்கு டக்குனு கிராம்ப் ஆயிருச்சு. ஒரு ரன் உடம்பு அதோட விளையாண்டுட்டு இருந்த பையன் அவுட் ஆகியும் போயிட்டாப்ல. அங்கேயே முடிவாகி போச்சு, மேட்ச் தோத்தாச்சுன்னு. என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ப்ரோ அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் ப்ரோ, நம்ம சிவம் சிக்ஸர் டூபே வந்து அடிச்சு கிழிச்சிருவாருன்னு அவனத்தே தேடிக்கிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு ஸ்கேமர்னு சொன்னேன் பாருங்க, அது இவன் எல்லா மேட்ச்லயும் இந்த கீ பிளேயரோட கேட்ச பூரா விட்டுறான். ஆக்சுவலா அந்த ருத்ராஜ் கைக்வாட் மிஸ்டேக் பண்ணிட்டாப்ல, மேத்யூ ஷாட்ஸ் ஒழுங்கா விளையாடல அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு ஆள் ஒளிஞ்சு ஓடிக்கிறாருன்னா நம்ம சிவம் சிக்ஸர் டூபே அதே ஸ்கேமர்னு சொன்னேன். ஆனா ரொம்ப மனவேதனையா இருந்தது. பிரேவிஷ் வந்தாது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த மனுஷனை 4 பால் விளையாண்டு முட்டை ரன்ல அவுட் ஆகி போறான். ஆனா போங்கடா, இதுக்கு மேல அவங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு சத்தி இல்லடா திராணியம்லடா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போய் உட்கார்ந்துருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுக்காக நம்ம பேக் அடிக்க கூடாது, 2027 பாத்துக்கலாம். அப்புறம் என்ன 10 ரன் வித்தியாசத்துல SRH வெற்றி. பாருங்க இடம் இருக்கு, தூக்கம் வருது, நான் 5 போய் தூக்கம். உங்களுக்கு இடம் இல்லைன்னா உங்க ரூம்ல இடம் இருக்குமா தெரியாது, அதனால நீங்க